இந்த நாயத்தை கேக்கிட்ட புள்ள குட்டி எல்லாரும் இருந்தாலே வந்து கேளுங்க. நான் எங்க ஊர்லயே கொஞ்சம் பேர் உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு இருக்கேன். அன்னைக்கு வரல உங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்கோம். வந்து கேளுங்க. நாங்க 7 பவுன் நகையை மருமகளை வித்துட்டு வீடு கட்டிருக்கேன். மருமகளை வீடு போட்டுக்கிறதுக்கு போறேன். இந்த பொண்ணு கத்துறத பார்த்தாலும் கதறத பார்த்தாலும் பரிதாபமா தான் இருக்கு. அவங்க பாவம் விஜய் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. வந்து காப்பாத்துங்கன்னா காப்பாத்துங்கன்னா அப்படின்னு சொல்லி கத்துது. ஓசூர்ல 33 வீடுகளை புல்டோசர் வச்சு எடுத்துட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துலதான் இப்படி புல்டோசர் அரசு நடக்கும். அது இங்க தமிழ்நாட்டிலயும் நடந்துட்டு இருக்குது. எனக்கு என்னமோ ஒவ்வொன்றும் உத்தரப்பிரதேசத்துல நடக்கிற மாதிரியே தமிழ்நாட்டிலயும் நடக்கிற மாதிரி இருக்கு. 2006ல கலைஞர் முதல்ல அவர் போட்ட கையெழுத்து வந்து 7000 கோடி பயிர்க்கடன் ரத்து அப்படின்னு சொல்லி போட்டாரு. கலைஞர் கலர் டிவிக்கு கையெழுத்து போட்டாரு. இதையெல்லாம் இந்த 7000 கோடி பயிர்க்கடன் ரத்துன்னு விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க, சந்தோஷமாயிட்டாங்க. அது கலர் டிவி கொடுக்கும்போது எல்லாம் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் இலவச கேஸ் ஸ்டவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எல்லாம் கேஸ் ஸ்டவ் கொடுத்தாரு. அப்போ வந்த புதுசுல எப்போதுமே ஒரு அரசாங்கம் அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையை செயல்படுத்தத்தான் பார்ப்பாங்க. கலைஞர் அப்படி செயல்படுத்தினாரு. திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்த உடனே அந்த கட்டணம் இல்லா பேருந்து பயணத்துக்கு கையெழுத்து போட்டாரு. அப்புறம் கொரோனா நிதி அதுக்கு கையெழுத்து போட்டாரு. அப்புறம் இந்த பெட்ரோல் விலை குறைப்பு அதுக்கு கையெழுத்து போட்டாரு. பால் விலை குறைப்பு அதுக்கு கையெழுத்து போட்டாரு. அப்போ இதையெல்லாம் வந்த உடனே எல்லாம் விலைவாசி குறைப்பு, மக்களுக்கு கொண்டுட்டு போய் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் அரசாங்கம் வெற்றி பெற்ற உடனே செய்ய மாட்டாங்க. ஆனா இவர் ஏன் செய்யறாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இவருக்கு யாராவது தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்களோ, கரெக்டான வழிகாட்டுதல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்களா, அதிகாரிங்க இவரை காலி பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப அரசு அமைஞ்சு 14 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த புறம்போக்கு இடத்துல அந்த வீடு கட்டி இருக்காங்கன்ட்டு உடைச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள இவர் எதுக்கு அப்படியே ப்ராசஸ் இருந்தாக்க கூட நாள் தள்ளி போடலாம். தள்ளி போட்டு அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இடத்த காட்டி நீங்க இந்த இடத்துல இருங்க, இது வந்து புறம்போக்கு இடம் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அடுக்குமாடி குடியிருப்புகள்ல அவங்களுக்கு வந்து வீடு ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்த எடுக்கலாம். இப்படி ஏதாவது மாற்று ஏற்பாடு அந்த மக்களுக்கு செஞ்சிருந்திருக்கலாம். இவரை நம்பி வாக்கு செலுத்தினாங்க. இல்ல சொல்லி கொடுக்கறாங்களா, இல்ல இவரா அப்படி செய்யறாரா தெரியல. என்ன நினைச்சு அவரு ஆட்சிக்கு வந்தாரு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, வெற்றி பெற்றாருன்னு அவருடைய அந்த கணக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. விவசாயிகள் வந்து போராட்டம் இருக்காங்க. இப்படி அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம்.